நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறேன் அப்பா, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? வாசித்து பாருங்கள், எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். இன்னொன்று, ஜீவ தண்ணீராகிய ஊற்று நிற்காதபடி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என் ஜனங்கள், உலக ஜனங்கள் அல்ல, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர். ஜீவ தண்ணீர் ஊற்று உன்னை வயல்வெளியாய் மாற்றுகிறது, ஒரு வற்றாத நீரூற்றாய் மாற்றுகிறது. அந்த ஊற்றை நீ விட்டுவிட்டால் வாழ்க்கையில எப்படி ஊற்று புறப்படும்? சமாதானம் புறப்படும். இந்த பரிசுத்த ஆவியானவரை அறியாத ஒரு கூட்டம், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்ட ஒரு கூட்டம், அது தீமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொன்று, ஜீவ தண்ணீராகிய ஊற்று நிற்காதபடி, பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள்ள நிற்க முடியாதபடி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த ஜீவ தண்ணீர் ஊற்று உனக்குள்ள நிற்க முடியாதபடி, பாவம் என்கிற வெடிப்பு, அந்த ஜீவ தண்ணீர் நிற்க முடியாதபடி அந்த வெடிப்புள்ள தொட்டி இருக்கும் பொழுது எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் வெடிப்புள்ள தட்டில தண்ணி நிற்காது. ஆசீர்வாதம் எல்லாம் எங்க போச்சு? நன்மை எல்லாம் எங்க போச்சுது தெரியல. நானும் ஓடி ஓடி உழைக்கிறேங்க. எவ்வளவு உழைச்சாலும் கடன், எவ்வளவு உழைச்சாலும் சமாதானம் இல்ல, எவ்வளவு உழைச்சாலும் ஆசீர்வாதம் இல்ல. கலங்கி வந்திருக்கிறாயா? இன்றைக்கு அந்த தொட்டியை அடைக்கிற காரியத்தை நீ ஒன்னு தேவ கரத்துல ஒப்புக்கொடு. பெற்றுக்கொள்வதை விட அதை காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம்.